சர்வசக்தி அருள்வாக்கு பீடத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு அன்பார்ந்த வணக்கம். இப்போ நடந்துகிட்டு இருக்க பூஜை என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, ஏவலை வைத்து நம் விரும்பும் நபரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வர வைத்து நம்ம அடிமையாக்கக்கூடிய பூஜை. என்ன சாமி ஏவல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குட்டிச்சாத்தான், காட்டேரி, குரளி, அப்புறம் ஜின்னு, அப்புறம் சின்னமஸ்தான், அப்புறம் வராகி, இந்த மாதிரி அதர்வன தேவதைகளை வச்சு நம்ம ஏவி விட்டு வேலைகளை சாதிக்கக்கூடியது. ஏவல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்த காரியங்கள் எனக்கு ஆகணும், இந்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும், இந்த காரியங்கள் எனக்கு முடியணும், இவங்க கெடணும், இவங்க வாழ வைக்கணும் அப்படின்றத அந்த ஏவலை ஏவி விட்டு நம்ம சாதிக்கக்கூடியது. இப்போது இந்த நபரை நான் வசியம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏவலுக்கான தேவதைகளை அந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணி ஏவி விடணும். இவங்களுக்கான பேர் அச்சரங்கள் எல்லாத்தையும் போட்டு ஏவி விட்டு அவங்க மனசை மாற்றி நம்ம கட்டுக்குள் கொண்டு வச்சு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் சாதிச்சிக்கக்கூடியது தான் ஏவல். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன ஒருத்தர் கூட நம்ப வச்சு ஏமாந்துட்டார். எனக்கு கணவர் இல்லை, நான் இன்னொருத்தரை விரும்பியிருந்தேன், வசியம் பண்ணிக்கிட்டார். என்ன வசியம் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிறத பணத்துலேருந்து எல்லாமே அபகரிச்சிட்டாரு. அபகரிச்சுட்டு இப்போ நீ யாருன்னே தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது, நீ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தனமான வார்த்தைகள் பேசி பிளாக்மெயில் சொல்லக்கூடியது. அதாவது நான் உன்னை பிடிக்கல, நான் இந்த மாதிரி செய்வேன், அந்த மாதிரி செய்வேன், உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகாத வார்த்தைகளை விட்டு அவங்க மனசை புண்படுத்தியிருக்காங்க. புண்படுத்திருக்கிறதுனால நம்மளை தேடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளை தேடி வந்திருந்தாங்க. சாமி, நீங்கள் எப்படியா ஒன்று என்கிட்ட அவரை வர வைக்கணும், அவர் இந்த மாதிரி ஆள் கிடையாது, இப்போ மாந்திரிகத்தில் மாத்திரிக்கவை தான் அவர் இந்த மாதிரி செய்கிறாரு, எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. வசியம்னா என்ன பூஜையிலமோ உனக்கு அடிமையாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரிம்மா, ஏவலை வச்சு நம்ம வசியம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏவலோட தேவதை பேர் பார்த்திங்கன்னா நிசாசினி. நிசாசினின்னு சொல்லக்கூடிய தேவதை தான். இந்த நிசாசினின்றது ஒரு ஏவல் தேவதை, புரியுதுங்களா? இந்த ஏவல் தேவதையை வச்சு அவர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த திக்கில் இருந்தாலும் சரி, எந்த ஆசபாசம் இல்லாமல் மந்திர கட்டுக்களில் இருந்தாலும் சரி, தன் சுய புத்தியை மாற்றி தன் நிலைமைகளை பார்த்து அந்த இடத்துக்கே திரும்பி கொண்டு வர வச்சு அவங்க காலடியில் அவங்க சொல்படி வைக்கக்கூடிய அதர்வன மாந்திரிக பூஜை, புரியுதுங்களா? நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ஒரு சில வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போட்டு நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக போட்டுட்ருக்கேன், புரியுதுங்களா? எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சரியான மாந்திரிகரை கண்டிப்பாக சந்தியுங்க, புரியுதுங்களா? நம்ம பணம்ன்றது எடுத்து வாரி கொடுக்குறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம கொடுக்குற பணத்துக்கு அந்த இடத்துல சரியாக வேலைகள் செய்யணும், புரியுதுங்களா? மாந்திரிகத்தில் இப்போ போலியான நபர்கள்ன்றது அதிகமாக உண்டாயிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரியே பூஜை போடுறது, இல்லைனா இந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் ஏமாத்து வேலையாக நினச்சிக்கிட்டு நான் மை கொடுக்குறேன், தகடு கொடுக்குறேன், தாயத்து கொடுக்குறேன், 1000க்கு 2000க்குன்னு சொல்லிட்டு இது ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு. இதனாலேயே நிறைய பேருக்கு மாந்திரிகம் இருக்கா இல்லையானே ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்கு, புரியுதுங்களா? மாந்திரிகம்ன்றது ஒரு சரியான கலை. நம்ம எதை வேணும்னாலும் சாதிக்கலாம், புரியுதுங்களா? இப்பேற்பட்ட வேலைகளையும் முடியாத வேலைகளும் நம்ம முடிய வைக்கலாம், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட கலையை இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போகிறது ரொம்ப மனசு வருத்தம்ன்றது இருக்குது. எங்கள் ஆலயத்துக்கு கண்டிப்பாக வர விருப்பப்பட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமத்தில் காளி கோவில்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க. வாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தீர்வுன்றது உண்டு. எங்கக்கிட்ட எல்லாமே சரியான மாந்திரிக பூஜையால் கண்டிப்பாக 100% எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்க்கப்படும், புரியுதுங்களா? தொடர்பு கொள்ளுங்கள். வேறு எதனா சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எதனா சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.